ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த அம்மிக்கல் குத்துறதுக்கு ஒரு அம்மா வந்தாங்க பார்த்துக்கோங்க. 200 கேட்டாங்க. நான் 100 தரேன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி கொத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண தப்பு என்னென்னா, அவங்க கொத்துனோடனே சில்லற இல்லைன்ட்டு தம்பியை கடைக்கு அனுப்பிட்டேன். அதுக்காண்டி அந்த அம்மா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே வீடை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியவே இல்லை. நானாட்டுக்கு சும்மா பேசிகிட்டே இருந்தேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். உங்கள் வீட்டுக்காரர் எங்கே வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எவ்வளோ சம்பளம் அப்படிலாம் கேட்டாங்க. நான் சும்மா சொல்லி சொல்லாமல் அப்படியே இருந்துட்டேன்னு பார்த்துக்கோங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க, கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே தாங்க போயிருக்கேன். அதுக்குள்ளே வெளியில் வந்து இந்த இந்த பித்தளை கூட வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருந்தேன். இதை எடுத்துகிட்டு அந்த அம்மாவாட்டுக்கு வாசலில் இறங்கிட்டாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு அழுகையாக வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரியல. அந்த நிலமையில் படபடன்னு வந்துடுச்சு எனக்கு. அதே நேரத்தில் அழுகையாகவும் வருது. ஏன்னா நம்மளுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த அம்மா வந்து பேசிட்டு பாருங்களேன் இப்படி பண்ணுது அப்படின்னு எனக்கு உண்மையில் படபடன்னு ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து யாரையுமே நம்பி வீட்டுக்குள்ளே விடாதீங்க. நான் அப்புறமா திட்டி அந்த அம்மாட்ட குடத்தை வைங்கம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க, போகிறீங்களா இல்லைன்னா எல்லாத்தையும் கூப்பிடவா அப்படின்னு சொன்னோடனே போயிடுச்சு அந்த அம்மா. அப்படியே நல்லது பண்ணுற மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணி தொளிக்க வந்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. யார் நல்லது பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து யாரையும் நம்பி வீட்டுக்குள்ளே விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பேச்சே கொடுக்காதீங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் பேசினாலுமே நல்லா வாட்ச் பண்ணிடுறாங்க. யாரும் தனியாக இருக்கிறாங்க, வீட்டுக்காரெலாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.